சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டி, செங்கல்பட்டு பகுதிகளில் இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம். நடப்பாண்டின் 9 மாதங்களில் மொத்தம் 3,67,000 பேரை நாய்க்கடி தாக்கியுள்ளது. அது மட்டுமின்றி சேலம் மாவட்டத்தில், அதாவது தமிழகத்திலே முதல் மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் 27,000 பேர் இந்த நாய்க்கடியின் தாக்குதலுக்கு உள்ளாகி ரேபிஸ் நோயின் பிடியில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டது. இதில் சேலம் மாநகராட்சியின் மொத்தம் 60 வார்டுகளில் 45வது வார்டு நாய்க்கடியில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதாவது நாய்களால் மக்களுக்கு கடிபடுவது முதல் வார்டாக அமைந்துள்ளது. இந்த வார்டத்தின் கருங்கல்பட்டி பகுதியில் மட்டும் கடந்த 9 மாதங்களில் 2,700 பேர் நாய்க்கடியில் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்றிருக்கின்றனர். இதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இறந்துள்ளது. ரேபிஸ் நோய் தாக்குதல் மட்டும் இறந்துள்ளது. அதனையும் மாவட்ட நிர்வாகம் மறைத்து விட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவு ஆகிவிட்டாலே, அதாவது மாலை 5 மணி ஆகிவிட்டாலே சில்லி சிக்கன் கடைகளில் அடுப்பு பத்த வைத்து விட்டாலே எங்களால் வெளியே வர முடியவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக கருங்கல்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்டோம். 45வது டிவிஷன்லங்க இந்த செங்கல்பட்டி 4ஆம் நம்பர் வீதியில சாயந்தரம் ஒரு இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே, இருட்டு கட்டினாவே இந்த வீதி பூரா நாய் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. இந்த வீதியில் தான் நாங்க குடியிருக்கோம். ஆனா வண்டியில மெதுவா போனாலும் நடந்து போனாலும் சரி, இங்க நாய் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நாயினால பல நோய்கள் வருதுங்கிறத இந்த மாநகராட்சி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு கடுமையான நடவடிக்கைன்னு பல முறை நாங்க சொல்லியிருக்கோம். இதனை மாநகராட்சி கண்டுக்காம இருக்காங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இங்க ஸ்கூல் பிள்ளைங்க வெளியில வந்தாவே போதும், அந்த நாய்ங்க துரத்திட்டு ஓடுது. அந்த பிள்ளைங்க ஓடுறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க வீட்டுல இருந்து வெளியில கல்லை எடுத்து அந்த நாயை துரத்திட்டு இருக்கோம். அந்த நாயை ஒரு பிள்ளையை கடிச்சு கூட நீங்க போன வாரம் கூட மீட் பண்ணி அதை துரத்தி விட்டு, அந்த நாய் இரவு நேரங்களில் வெளியில போயிட்டு வந்தாவே எங்களை துரத்துது. எங்களால் வீட்டுக்கு நிம்மதியை படுத்து தூங்கவும் விட மாட்டேங்குது. ஊழ ஈட்டுட்டே இருக்குது. நாய் விடி எங்களால தூங்கவும் முடிய மாட்டேங்குது. வெளியில எட்டி பார்க்கும்போது யாரையோ ஒருத்தர் துரத்திட்டு போகுது, இல்லைன்னா கடிச்சிட்டு போகுது. வயசானவங்களும் இந்த நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கீழே விழுகும்போது நாங்க வீட்டுல இருந்து மேல இருந்து கீழே தூக்கி விடுறோம். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது. அதனால இந்த நாய்ங்க பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால உடனடியாக ஸ்டெப் எடுத்து அதுக்கு நல்லது பண்ணி விடுங்க. மேலும் இந்த பகுதியில் அதிகாரிகள் வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் இதை கண்டுகொள்வதே இல்லை. மாவட்ட நிர்வாகத்திடம் சரி, மாநில அரசுக்கும் சரி பல புகார்கள் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இனி யாரிடம் நாங்கள் போய் தெரிவிப்பது, யாரிடம் முறையிடுவது என அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.